அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தினமும் 10 அப்படின்றதில் 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 3 இதிலேருந்து ஒரு 10 கேள்வி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைய வினாக்களும் விடைகளும். முதல் வினா, மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் என்ற பாடல் வரியில் யாருடையது? மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் என்ற பாடல் வரிகள் யாருடையது? முடியரசன். இதற்கு விடை முடியரசன். அடுத்த வினா பாருங்க. முடியரசன் அவர்களின் இயற்பெயர் யாது? முடியரசன் அவர்களின் இயற்பெயர் யாது? துரைராசு. அடுத்த வினா, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். அடுத்த வினா, கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று பாடல் வரியை எழுதியவர் யார்? கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? பாரதியார். அடுத்தது இதுக்கு விடை பாரதியார். அடுத்த வினா பாருங்க. நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம். ஆழி என்ற சொல்லின் வேறு பெயர்? ஆழினா கடல்னு அர்த்தம். இதற்கு விடை கடல். அடுத்தது, அண்மையில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து டேஷ் ஆகும். அண்மையில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து இ. குறில் எழுத்து இ. அடுத்தது, அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஷ் என்ற சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டெழுத்து பயன்படுதுன்னா ஊ அப்படிங்கிற எழுத்து தான் பயன்படுது. அடுத்த வினா பாருங்க. அ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று டேஷ் டேஷ் என வழங்கப்படுகின்றன. ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று டேஷ் டேஷ் என வழங்கப்படுகின்றன. அந்த இந்த. இதற்கு விடை அந்த இந்த அப்படின்றாங்க. அடுத்தது, தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல டேஷ் டேஷ் போன்ற விலங்குகளும் கண்ணாடிகளும் பயன்படுத்தப்பட்டன. விலங்குகளும் வண்டிகளும். தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல டேஷ் டேஷ் போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. எந்த விலங்குகள் பாருங்க? நாய், ஒட்டகம், யானை. நாய், ஒட்டகம், யானை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க போக்குவரத்துக்கு. அடுத்து பாருங்க. வணிகர்களின் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக செல்வார்கள். இந்த குழுவை என்ன சொல்லுவாங்க? வணிக குழுவை என்ன சொல்லுவாங்க? வணிக சாந்து. வணிக சாந்து. அடுத்த வினா பாருங்க. 12வது வினா, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது டேஷ் அறிவுரை. யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாரு? இதற்கான விடை ஔவையார். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களை தேடி வரும். நன்றி.